நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும். நன்றி. அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா. இணைய வழி கவியரங்கில் இல்லற உறவின் உணர்வை கவிதை வழி வெளிப்படுத்தி தமிழ் அன்பர்களுக்கு விருந்தாக்கி தன் சொற்களின் வழி கொண்டாடி கவிபாட இணைந்திருக்கும் சான்றோர்க்கும் கவியரங்கை தலைமை தாங்கி சிறப்பிக்கும் கவிராசன் மகராசன் அவர்களுக்கும் தமிழ் மனம் கமழும் தேன் கவியை ருசிக்க இணைந்திருக்கும் ஆன்றோர்க்கும் ஸ்ரீவர்த்தினியின் பணிவான வணக்கங்கள். உணர்வின் ஆழத்தை வெளிப்படுத்தும், உறவின் மகிமையை வெளிப்படுத்தும், உவகையின் அளவை வெளிப்படுத்தும், அழுகையின் பாரத்தை வெளிப்படுத்தும், உண்மையின் பலத்தை வெளிப்படுத்தும், பொய்யின் நலத்தை வெளிப்படுத்தும், அடக்கத்தின் மேன்மையை வெளிப்படுத்தும், ஆணவத்தின் அழிவை வெளிப்படுத்தும், குணத்தின் தேவையை வெளிப்படுத்தும், சினத்தின் தீமையை வெளிப்படுத்தும், விருப்போ வெறுப்போ இன்பமோ துன்பமோ அழகாய் வெளிப்படுத்தும் அற்புதமான அதிசயம் தமிழ் மொழி. தமிழ் அன்னையை வணங்கி எனது கவிதையை தொடங்குகிறேன். தந்தை பாசம். கடவுள் தந்த விந்தை தந்தை, தாய்க்கு சேயாக பிறந்து வளர்ந்து மனைவிக்கு துணையாக இருந்து சிறந்து பிள்ளைக்கு பாதுகாப்பாக தந்தை காத்து எதையும் சுமையாக கருதாமல் எம்மை இமை போல காக்கும் அப்பா ஒரு அதிசயமே. வேர்வை சிந்தி உழைத்து சேர்த்து பிள்ளையின் சிந்தை வளர படிக்க வைத்து வாழ்வில் விந்தை புரிய உயர வைத்து அறிவால் தந்தை சிந்திக்க வைத்து அன்பால் என்னை அரவணைத்து அழகாய் வானில் பறக்க வைத்து கீழிருந்து தன் பிள்ளையை மேலே உயர வைத்து பொறாமை இன்றி பெருமை கொள்ளும் ஒரே இல்லம் தந்தையின் உள்ளம். உயிரை கொடுத்து உயிர் தந்தாள் அம்மா, அவள் பிள்ளையை பிறக்கும் வரைதான் சுமக்கிறாள். வாழ்வையே பிள்ளை வளர அர்ப்பணித்த அப்பா வாழ்நாள் வரை சுகமான சுமையாக சுமக்கிறார். தான் தினந்தோறும் கடுமையாக உழைத்து தனக்கு கிடைக்காததும் தன் பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளையின் சந்தோஷத்தில் தான் மனம் நிறைந்து அந்த மகிழ்விற்காக எதையும் செய்ய துணிந்து தன் வாழ்வை பிள்ளைக்காக அர்ப்பணித்து தன் பிள்ளையின் எதிர்காலத்தை செதுக்கும் அப்பா. கண் கலங்கி அழுது கண்டதில்லை, தன் மகள் கண் கலங்க அனுமதித்ததும் இல்லை. மகளின் சிரிப்பில் சொர்க்கத்தை காணும் அனைத்து தந்தைக்கும் தன் மகள் இளவரசியே. உயிர் வளர்த்து உயர வளர்த்த, உச்சம் தொட ஊக்கமளித்த, உழைப்பின் தரத்தை உணர வைத்த, உலகத்தின் உன்னதமான உண்மை உவகை மிகு தந்தையின் உள்ளம். காலை முதல் மாலை வரை உழைத்து தன் முழு நேரத்தையும் வேலையில் கழித்து தனக்கென இல்லாமல் பிள்ளைக்கென யோசித்து பிள்ளையின் சந்தோஷத்திற்கு முன்னுரிமை கொடுத்து சோர்வுடன் வீடு சேர்ந்து பணி சுமையை வீட்டில் காட்டாது அன்பான அப்பா என்ற சொல்லில் வாழும் தந்தையின் தியாகம் இன்றியமையாதது. தான் நனைந்து நம்மை காக்கும் குடையை போல, எதிர்பார்ப்பே இல்லாமல் அனைத்தையும் தரும் மரம் போல, தான் உருகி ஒளியை தரும் மெழுகை போல, புரிந்து கொண்டால் உயர வைக்கும் புத்தகத்தை போல, தென்படவில்லை என்றாலும் உயிர் சுவாசம் தரும் காற்றை போல, என்றும் நம்மை காக்கும் கொடுக்கும் உயர்த்தும் உயிர்ப்புடன் வாழ வைக்கும் தந்தையின் பாசம். ஆசையுடன் அரவணைக்கும் அன்பை பார்த்து பிள்ளையுடன் பழகும் பாசத்தை பார்த்து இமை போல காக்கும் பாதுகாப்பை பார்த்து நிழல் போல தொடரும் நம்பிக்கையை பார்த்து துவண்டு போனால் ஊக்கமளிக்கும் உணர்வை பார்த்து தந்தையின் பாசம் தெய்வீகமானதென உணர்கிறேன். தந்தையின் பாசத்தை அளக்க வானம் வரை சென்றாலும் போதாது, பூமி பிளந்து சென்றாலும் நிற்காது. அளவில்லா தந்தை பாசத்திற்கு முடிவில்லை, அதை சொல்ல எனக்கு சொற்கள் போதவில்லை. தந்தை பாசத்தில் என் தந்தையே என் முதல் தெய்வம், அவர் பாசமே என் சுவாசம் என கூறி என் கவிதையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இருங்க இருங்க, எங்க போறீங்க? வீடியோவை பார்த்துட்டு அமைதியா போனா என்ன அர்த்தம்? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.